வினோதண்ணா ஃபேமிலி உள்ளே வந்தாச்சு. அவங்க ஒய்ஃபும் 2 சின்ன பிள்ளைங்களும் வந்திருக்காங்க. ஒரு பொண்ணு, ஒரு குட்டி பையனும். வினோதண்ணா டாஸ்க் முடிச்சுட்டு வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பாப்பாவை ஃபஸ்ட்டு தூக்கி வச்சுக்கிறாரு பிரக்யாவை. அந்த பாப்பா சொல்லுது, ஊர் ஃபுல்லாக கேட்குறாங்க, உன்னை என்ன பண்ணி என்ன உன்னை எங்கே நமக்கு புரியல, அது வினோதண்ணாக்கு தான் புரியுது. அதுக்கப்புறம் வந்து பாக்யாவை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, கிட்ட வராத பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறமா பிக் பாஸ் கிட்ட ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ண சொன்னாங்க வினோதண்ணா. உடனே பிக் பாஸும் வந்துட்டு பாக்யாவுக்கு வந்துட்டு பர்த்டே விஷஸ் பண்ணாங்க. விஷஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அமித் வந்துட்டு பாக்யாவை பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு இவ்வளோ நீள முடி இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப நீளமாக முடி இருக்குது. அப்புறமா வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு பாட்டு பாடுறா, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. சத்தியமாக மழலை பாட்டு அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அது என்ன லாங்குவேஜ்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு பாடினது. அதுக்கப்புறமா மோனிகா சாங் பிக் பாஸ் வந்துட்டு சொல்கிறாரு, எல்லோரும் இப்படி கேட்குறீங்களே, டிவி முன்னாடி வச்சு மோனிகா சாங் பாட சொல்லுங்கன்னு டிவி முன்னாடி வச்சுட்டு மோனிகா சாங் பாடுறாங்க. அப்புறமா ஒருத்தருக்கா ரிவ்யூவில் ஒருத்தட்டியாக பேசுகிறாங்க. சுபிக்ஷா கிட்ட பீட் பாக்ஸிங்லாம் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னாங்க. கனியக்கா கிட்ட எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் சொல்ல வேண்டாம், அவங்க ஃபஸ்ட்டு சேனல் எனக்கு தெரிஞ்சு மக்கள் டிவியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுலேருந்தே தெரியும். அப்புறம் குக் வித் கோமாளி, பொன்னியின் செல்வன் கதையெல்லாம் சொல்லுவாங்களே, நீ தானே மாற்ற சொல்லுவ அப்படின்னாங்க. உடனே கனியக்கா சொல்கிறாங்க, நான் உங்கள் ஃபேனாக இருந்திருக்கேன், நீங்கள் என்னடானா என் பேச்செல்லாம் மாற்ற சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்தது திவ்யா. இதுதான் நான் வந்துட்டு ஷாக் ஆகிட்டே பார்த்தேன், என்ன ஆகுமோ அப்படின்ட்டு. திவ்யாவை அழகாக ஹக் பண்ணி அவங்க திவ்யா வந்து ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க. அவங்க ஒய்ஃபும் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டாங்க. உடனே வினோதண்ணா சொன்னாங்க, செம்ம கட்ஸ் அவளுக்கு அப்படின்னு. உடனே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, ஆமாம்மா நான் தான் பார்க்குறேனே டிவியில் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரோராவை தெரியாமல் இருக்குமா அப்படின்னாங்க. சொல்லிட்டு உங்கள் 2 பேரோட பாண்டிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே அரோராவும் பர்த்டே விஷ் பண்ணாங்க. அப்புறமா சாண்ட்ராவை நல்லா தெரியும், சீரியலில் பார்த்துருக்கேன். அமித் சாரே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னாங்க. உடனே அமித் கேட்டார், இவங்க டார்ச்சர் எப்படி பொறுத்துக்கிறீங்க அப்படின்னோடனே, நான் வரும்போதே சொல்லி தான் விட்டேன், யாரோ ஒருத்தராவது என்கிட்ட இந்த கேள்வி கேட்பாங்க பாரு அப்படின்ட்டு. அப்புறமா விக்ரமை வந்துட்டு நிலவை கொண்டு வா அந்த பாட்டெல்லாம் பண்ணியிருக்கீங்களா, அதோட ஃபேன் நான் அப்படின்னாங்க. அப்புறம் பார்வை பார்த்துட்டு நல்லா நிறையா டூலியம் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, ஆல் த பெஸ்ட், 2 பேரும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்வை கமருதீன் 2 பேருமே சேர்த்து சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே வினோதனாவை நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சபரி வந்துட்டு அண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னாங்க. சபரி ஃபுல்லாக அந்த குட்டி பையன் கூட ஒரு வயசு பையன் வந்திருக்கான், ஜஸ்ட் நடக்கிறான், அந்த பையன் கூட வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பாக்யாவை கூட்டிகிட்டு அவர் வெளியில் போயிட்டாரு. அப்போ சபரி வந்து கிண்டல் அடிக்கிறாரு, அண்ணா ஃபுல்லாக கேமரா இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன்ட்டு கேட்குறாங்க, உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமான்னு. 2 பேரும் இப்போ வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்து அப்டேட் பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.